அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சில சட்டங்களை, குறிப்பாக தொழுகை சம்பந்தமான சில விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய இந்த வகுப்பில் வுதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் எது என்பதை பார்க்க இருக்கிறோம். தொழுகைக்காக வேண்டி, தவாஃப் செய்வதற்காக வேண்டி, இன்னவர நன்மையான காரியங்களை செய்வதற்காக வேண்டி நாம் வுது செய்திருக்கும் பட்சத்தில் 6 காரியங்கள், 6 செயல்பாடுகள் நம்முடைய வுதுவை முறிக்கக்கூடியவர்களாக இருக்கிறது. அது என்னென்ன காரியங்கள் என்று நாம் பார்ப்போம். ஒன்றாவது முன்பின் துவாரத்திலிருந்து ஏதாவது வெளியாவது. அதாவது மலம் ஜலம் வெளியேறக்கூடிய பகுதியிலிருந்து மலமோ, சிறுநீரோ, விந்தோ, இச்சை நீரோ, மாதவிடாய் இரத்தமோ, இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ காற்று வெளியேறுவது, இந்த செயல்கள் நம்முடைய வுதுவை முறித்துவிடக்கூடியது, பாழாக்கிவிடக்கூடியது. அல்லாஹு தஆலா அருள்மறை குர்ஆனிலே 4வது அத்தியாயம் 43வது வசனத்தில் அவு ஜாஅ அஹதும் மின்கும் மினல் காயித், உங்களில் ஒருவர் மலம் ஜலம் கழித்துவிட்டு வந்தால் என்று அல்லாஹ் வுதுவை முறிக்கக்கூடிய காரியங்களை பற்றி சொல்லி காட்டுகிறார். முஸ்லிமில் 223வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவருக்கு சிறு தொடக்கு ஹதஸ் ஏற்பட்டுவிட்டால் அவர் வுது செய்து கொள்ளாதவரை அவரது தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போ காற்று வெளியேறியதா இல்லைதா என்ற சந்தேகம் ஏற்பட்டால் என்ன செய்வது? நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் உண்டு. காற்று வெளியேறிவிட்டதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் பொழுது இதற்கு தெளிவான விளக்கமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரியிலே 137வது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொழும்போது காற்று பிரிவது போன்ற உணர்வு ஏற்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் முறையிட்டேன் என்று அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். தொழும்போது காற்று பிரிவது போன்ற உணர்வு எனக்கு ஏற்படுகிறது என்று நான் சொன்னேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாற்றத்தை உணரும் வரை அல்லது சப்தத்தை கேட்கும் வரை தொழுகையிலிருந்து நீங்கள் திரும்ப வேண்டாம் என்று கூறினார்கள். ஆக சந்தேகத்திற்கு நமக்கு இங்கு இடமில்லை. வெளியேறியதா, காற்று வெளியேறியதா இல்லையா என்ற சந்தேகம் வேண்டாம். காற்று பிரிந்த சப்தம் அல்லது நாற்றம், இந்த ரெண்டையும் உணர்ந்தால் மட்டும்தான் நாம் தொழுகை வுது முறிந்ததாக பார்க்கப்படும். சந்தேகத்தின் அடிப்படையில் நாம் செயல்பட தேவையில்லை. சரி, வுதுவை முறிக்கக்கூடிய 2வது காரியம் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய உடலின் ஏனைய பகுதிகளிலிருந்து அசுத்தம் வெளியேறுவது. மேற்கூறிய ஆதாரங்களின் அடிப்படையில் மலஜலம் வெளியேறினால் பொதுவாக வுது முறிந்துவிடும். அவை அல்லாத வாந்தி, இரத்தம் போன்றவை அளவுக்கு அதிகமாக வெளியேறினால் பேணுதலின் அடிப்படையில் வுது செய்து கொள்வது சிறந்தது. குறைவான அளவில் இருந்தால் வுது செய்ய வேண்டியதில்லை என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்தொற்றுமை நிலவுகிறது. சரி, 3வது காரியம் என்ன? வுதுவை முறிக்கக்கூடியது தூங்குவதன் மூலமாகவோ மயக்கமடைவதன் மூலமாகவோ அறிவை இழந்து விடுவது. சரியா, தூங்கிட்டோன்னு சொன்னால் என்ன ஆயிரும்? அறிவு இழந்துருவோம். மயக்கம் அடைஞ்சிட்டோன்னு சொன்னாலும் அறிவை இழந்துருவோம். அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அலி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். அபூ தாவூதில் 203வது ஹதீஸாக, சுனன் இப்னு மாஜாவில் 477 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண் பின் வாயிற்கான முடிச்சாகும். கண் என்பது பின் வாயிற்கான முடிச்சாகும். எனவே யார் உறங்கினார்களோ அவர்கள் உது செய்து கொள்ளட்டும். நம்ம கண் நம்முடைய பின் வாயில், பின் துவாரம், அதற்கு ஒரு முடிச்சு. கண் உணர்வோடு இருக்கிற வரைக்கும் அது நம்முடைய கண்ட்ரோலில், கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். தூங்கி விடுகிற பொழுது அந்த முடிச்சு எப்பொழுது அவிழ்ந்து விடும் என்று நமக்கு தெரியாது. ஆகவே கண் அப்படி யார் தூங்கினார்களோ உது செய்து கொள்ளட்டும் என்பது தெரிகிறது. பைத்தியம், மயக்கம், போதை போன்றவற்றின் மூலமாகவும் உது முறியும் என்பது தொடர்பாக இஜ்மா இருக்கிறது. ஆழ்ந்த தூக்கம்தான் உதுவை முறிக்கக்கூடியது. சிறிய தூக்கம் உதுவை முறிக்காது. ஏனெனில் நபித்தோழர்கள் சிற்றுறக்கம் பிடித்திருக்கும் நிலையில் தொழுகைக்காக காத்து கொண்டிருப்பார்கள். எக்காம சொல்லப்பட்டது உது செய்யாமலேயே தொழுவார்கள் என்ற ஹதீஸும் இருக்கிறது. ஆக தூக்கம், நல்ல ஆழமான தூக்கம்தான் உதுவை முறிக்கும். 4வது, எந்த விதமான திரை ஏதும் இல்லாமல் நம்முடைய மர்ம உறுப்பை தொழுவது. இது உது முறிந்து விடுவதற்கு காரணமாகிவிடும். சுனன் அபூ தாவூதில் 181வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை புஸ்ரா பின்த் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தனது ஆணுறுப்பை தொடுவாரோ அவர் உது செய்து கொள்ளட்டும். அதே மாதிரி அபு அய்யூப் மற்றும் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தனது மர்ம உறுப்பை தொடுவாரோ அவர் உது செய்து கொள்ளட்டும். ஆக திரையின்றி மர்ம உறுப்பை தொடக்கூடியவர்களுக்கு உது முறிந்துவிடும். சரி, 5வது, ஒட்டக இறைச்சியை சாப்பிடுவது உது முறிந்துவிடும். சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் பின் சம்ரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டு இறைச்சி சாப்பிடுவதால் நாம் உது செய்ய வேண்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், நேரு விரும்பினால் உது செய்துகொள் அல்லது செய்யாமலும் இருந்துகொள் என்று கூறினார்கள். இப்போ இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது? ஆட்டு இறைச்சி கறி சாப்பிடுவதன் மூலம் உது முறியாது என்று தெரிகிறது. உது முறியும் என்று இருக்கும் பட்சத்தில் நபியர்கள் உது செய்து கொள் என்று கட்டளையிட்டிருப்பார்கள். நீங்கள் செய்யவும் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம் என்று சொல்வதன் மூலம் உது முறியாது என்று நமக்கு தெரிகிறது. ஒட்டக இறைச்சியை உண்பவர் உது செய்ய வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒட்டக இறைச்சியை உண்பவர் உது செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அப்போ உது செய்து ஒட்டக இறைச்சியை சாப்பிட்டு விட்டால் உது முறிந்துவிடும், திரும்ப உது செய்யணும். ஆட்டு தொழுவதில் தொழலாமா என்று கேட்டார்கள். அதற்கு ஆம் என்று சொன்னார். ஆட்டு தொழுவோம், ஆட்டு கட்டி போடப்பட்டு அது தொழுவது தொழலாம். ஒட்டகம் அமரக்கூடிய இடத்தை தொழலாமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று மறுத்துவிட்டார்கள். சரி, 6வது விஷயம், உதுவை முறிக்கக்கூடியது மதம் மாறி விடுவது. முஸ்லிமாக இருந்த பின்னர் மதம் மாறி திரும்பவும் முஸ்லிமானால், மதம் மாறுவதற்கு முன் அவர் உது செய்திருந்தால் அவரது உது முறிந்துவிடும். وَمَنْ يَكْفُرْ بِالْإِيمَانِ فَقَدْ حَبِطَ عَمَلُهُ. அல்லாஹ் அருள்மறை திருக்குர்ஆனில் 5வது வசனம், 5வது அத்தியாயம் 5வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது, யார் ஈமானை நிராகரிக்கிறாரோ அவருடைய அமல் செயல் அழிந்து போகும், மேலும் அவர் நஷ்டமடைந்தோரில் ஒருவராக மறுமையில் இருப்பார் என்று கூறினார்கள். ஆக மதம் மாறுகிற பொழுது அவர் செய்த உது முறிந்துவிடும் என்று தெரிகிறது. இந்த 6 விஷயங்கள் தான் உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள்பாலிப்பானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.